உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சிறந்த முறையில் பிரிண்டிங் செய்து தரப்படும் சாய் பிரிண்டர்ஸ், ஊத்துக்கோட்டை, திருவள்ளூர் ரோட். அந்த இழப்பை உங்களால் ஈடு கட்ட முடியாது. இந்த போதைப் பொருள் பழக்கமும் அப்படிதான். நம்ம சொல்ல தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாறணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மாறணும். சார் சொன்ன மாதிரி நம்மோடு பக்கத்தில் உள்ள ஹரிகிருஷ்ணன் சார் அவர்கள் போதைப் பொருள் ஒழிப்புகளை முன்னிட்டு ஒரு சிறப்புரையாற்றுமாறு அன்பாக அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஹரிகிருஷ்ணன், ட்ரக் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கும்மிடிப்பூண்டி ரேஞ்ச் அண்ட் ஊத்துக்கோட்டை தாலுக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறத பற்றி நீங்களாம் என்ன ஒரு பேசிக்கான ஐடியா வச்சுருக்கீங்க? ஒரு நார்மலான ஐடியா வச்சுருக்கீங்கல்ல, இந்த விஷயம்லாம் பண்ணால் நம்ம போதைப் பொருளுக்கு அடிமையாகிருவோம்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு சின்ன விஷயமும் நீங்கள் கண்டுக்காமல், உங்கள் சுற்றி இருக்கிற விஷயத்தை நீங்கள் கண்டுக்காமல் இருக்கிறதுனாலேயே ஒவ்வொருத்தரும் போதைக்கு அடிமையாகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட நம்ம ஃபேமிலி ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். போதைப் பொருளை நான் எல்லா வகையிலையும் தடுப்பேன். என்னை சுற்றி இருக்க என் குடும்பம், என் சமுதாயம் யாரையுமே போதைப் பொருளுக்கு நான் அடிமையாக விடாமல் நான் அதுலேருந்து உங்களை பாதுகாப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். அப்புறம் ட்ரிங்க்ஸ், கஞ்சா, இந்த எந்த வகையில் இருந்தாலுமே சரி, நீங்கள் அதை முற்றிலும் அவாய்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே ஒரு கைட் பண்ணணும். ஏன்னா நீங்களாம் எஜுகேட்டட். ஸோ அன்எஜுகேட்டட் பீப்புளுக்கு நீங்கள் தான் ஒவ்வொருத்தருக்கும் கைட் பண்ணி இதெல்லாம் பண்ண. வாழ்க்கை துயரத்தில் இருக்காங்க, அவங்க மட்டும் இல்லை, அவங்க குடும்பம், அவங்களை சுற்றி இருக்கிற சமுதாயம், ஏன் நீங்கள் கூட பிள்ளைங்க ரோட்டில் போகிறப்போ ஒரு போதையில் பாதிக்கப்பட்ட யாருன்னா சரினாங்கன்னா அவங்களாம் நீங்கள் கூட பாதிப்புக்கு உள்ளாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ மாற்றத்தை உங்கள்கிட்டருந்து கொண்டு வாங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு சமுதாயத்தை மாற்றணும். நன்றி. இங்கே குழுமி இருக்கும் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை உறுதியாக சொல்கிறேன். ஒவ்வொரு பேரையும் சொல்லி வாழ்த்தணும் அப்படின்னு தான் ஆசை. ரொம்ப நேரம் குழந்தைங்கள வெயிலில் காய விடக்கூடாதுன்றதால ரெண்டொரு வார்த்தையில் முடிச்சிடுறேன் நான். முக்கியமாக இந்த போதை விழிப்புணர்வு சம்பந்தம் சார் சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறதில்ல, ஆனாலும் சொல்லி தான் ஆகணும். சுடர் விடும் விளக்காயினும் தூண்டுகோல் வேண்டும். நீங்கள் நல்லா பிரைட்டான பிள்ளைங்க தான், அதனால் என்ன பண்ணணும், திரும்ப திரும்ப நம்ம ஒரு விஷயத்த சொல்லணும். வைரமாக இருந்தால் கூட பட்டை தீட்டணும், அப்போ தான் சொல்லிக்கும். தங்கமாக இருந்தால் கூட நெருப்பில் வச்சு காசணும், அப்போ தான் நம்ம நினைக்கிற ஒரு வடிவத்தை அதுக்கு கொடுக்க முடியும். இந்த போதைப் பொருள் பழக்கமும் அப்படி தான். நம்ம சொல்ல தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாறணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க மாறணும். சார் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். 3 விஷயம். சிலர் சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க, சிலர் தம்பி லாஸ்ட் கேக்குதா உங்களுக்கு தான் இது அப்படி முன்ன கூட வாங்க, அனுபவிச்சாதான் புரிஞ்சுக்குவாங்க. அது இந்த போதையில் இருக்கு. என்னன்னா நான் சொல்றேன் போதை பழக்கம் கெட்ட பழக்கம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றேன். அதை கேட்டா நீங்க புரிஞ்சுக்கலாம், அந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கலாம். பார்த்தா புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கிறது? போதை போட்டு ஒருத்தர் சண்டை போடுறாரு, ஒரு மர்டர் ஆகுது போதையில, தண்ணி அடிச்சு சண்டை போடுறாங்க, தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறாங்க, ஒரு சாலை விபத்து ஏற்படுது. அதை என்ன பண்ணலாம்? பார்த்தா புரிஞ்சுக்கலாம். சிலர் அனுபவிச்சு தான் புரிஞ்சுக்கணும்னா அந்த இழப்பை உங்களால் ஈடு கட்ட முடியாது. நிறைய நம்ம காணொலியில் பார்த்துருக்கோம். வேகமாக போவார், வீலிங் பண்ணுவார், விழுவார், கால் உடைஞ்சிரும், கை உடைஞ்சிரும். இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நாமெல்லாம் எந்த ரகம்? எப்பயுமே நீங்க எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட். அப்படி பார்த்தா சொன்னாலே புரிஞ்சுக்குங்க இந்த போதையோட இம்பாக்ட் என்னன்னு. நீங்க சொன்னாலே புரிஞ்சுக்குங்க. நிறைய பேசணும்னு ஆசை, நிறையவும் பேசுவோம். அதனால இந்த வெய்ய நேரத்தில் உங்களை இதுக்கு மேலேயும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு இப்படி ஒரு அரிய வாய்ப்பு ஏற்பி கொடுத்த நம்ம பேராமெடிக்கல் காலேஜ் அவசியம் நீங்க அழைத்தீங்கன்னா வருவேன். ஆமா, கண்டிப்பா வருவேன். பயன்பாடு நாம் உணர்ந்துள்ளோம். இது கவலைக்குரிய விஷயமாகும். போதைப்பொருள் பயன்பாட்டை நிறுத்த மேலும் உண்மை செய்திகளுக்கு நமது அக்ஷய பாத்திரம் செய்தி சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.